தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்படுவதால் கடும் மன உளைச்சலில் அண்ணாமலை புலம்பி வருகிறார். கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு பாஜகவில் இருந்து அடுத்தடுத்த நிர்வாகிகள் நீக்கப்பட்டு வருகின்றனர். இவர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை செய்துள்ள ஊழல், சொத்து குவிப்பு போன்ற தகவல்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அண்ணாமலை மீதுள்ள விமர்சனங்களை கொட்டி தீர்த்து வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, மூத்த தலைவர்கள் அனைவரும் அண்ணாமலைக்கு எதிராக ஓரணியில் செயல்படுவதால் கட்சிக்குள்ளேயே அண்ணாமலை தனித்து விடப்பட்டுள்ளார். அடிமட்ட நிர்வாகிகள் முதல் மூத்த தலைவர்கள் வரை அண்ணாமலையின் உத்தரவை காதலியே வாங்காமல் இஷ்டம் போல் செயல்பட்டு வருகின்றனர். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். தேர்தலுக்கு பின்னர் கட்சி நிகழ்ச்சியில் பெரிய அளவில் அண்ணாமலை கலந்து கொள்ளவே இல்லை. தனியார் நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்கிறார். அப்படி தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது மன உளைச்சலின் வெளிப்பாடாகவே கருத்து தெரிவித்து வருகிறார். சென்னையில் நேற்று நடந்த தனியார் நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை, 3 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஒரு பதவியில் அமர்ந்துள்ளேன். பல நேரங்களில் இந்த அரசியலில் இருக்கணுமா என்று யோசிப்பேன். காரணம், மனதில் தினமும் சஞ்சலம் இருக்கும். சாதாரண மனிதர்களை போல் பேச முடியாது. இவர் சரி, இவர் சரியில்லை என்று சொல்ல முடியாது. நம்மை பற்றி தவறாக ஒருத்தர் புரிந்து கொண்டு திட்டினால் கூட பொறுத்து கொண்டுதான் போக வேண்டும் என பேசினார். இவ்வளவு நாளாக நான் சாதாரண தொண்டன் கிடையாது. அண்ணாமலை இட்லி தோசை சுட வரவில்லை என வசன மொழிகளை பேசிய அண்ணாமலை, கடந்த சில நாட்களாக நான் சாதாரண தொண்டன் என தன்னை தானே தாழ்த்திக் கொள்வது போல் நாடகமாடி வருகிறார். இப்படி தனக்கு எதிரி வெளியே இல்லடா, என் கூடவே இருக்காங்க என்ற மன உளைச்சலுக்கு ஆளான அண்ணாமலை கட்சி பணிகளை முறையாக கவனிக்க முடியாததால் அவரது தலைவர் பதவியை பறிக்கப்படுவதாகவும் அடுத்த தலைவர் யார் என பாஜக மேலிடம் ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் புலம்பி தவித்து சுற்றுலா தலங்களுக்கும் பொழுதுபோக்குக்காக விளையாடியும் மனதை கூலாக்கி வருகிறார் என அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். முன்னதாக தமிழக பாஜக தலைவராக உள்ள அண்ணாமலை சர்வதேச அரசியல் குறித்து படிப்பதற்காக அடுத்த மாதம் லண்டன் செல்ல உள்ளார். இந்நிலையில் தமிழகத்தின் அடுத்த பாஜக தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போது தமிழக பாஜக தலைவராக இருப்பவர் அண்ணாமலை. இவர் கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து தமிழக பாஜக தலைவராக உள்ளது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்டத்தில் உள்ள தொட்டம்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்த அண்ணாமலை கடந்த 2011ஆம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி IPS அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். இதனையடுத்து கடந்த 2019ஆம் ஆண்டு தனது IPS பணியை ராஜினாமா செய்த அண்ணாமலை பாஜகவில் இணைந்து 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முதன் பட்டியலில் போட்டியிட்டார். இதையடுத்து முன்னாள் பாஜக தலைவர் எல் முருகன் மத்திய அமைச்சரான பிறகு அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் தற்போது அண்ணாமலை சர்வதேச அரசியல் குறித்து படிப்பதற்காக அடுத்த மாதம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி லண்டன் செல்ல உள்ளார். இதையடுத்து அவர் மீண்டும் தமிழகம் திரும்ப 6 மாதங்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது. எனவே தமிழக பாஜகவை வழிநடத்த போவது யார் என்று டெல்லி தலைமையுடன் ஆலோசிக்க தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் டெல்லி சென்றுள்ளார். மேலும் இந்த ஆலோசனையில் நிரந்தர புதிய தலைவரை நியமிக்கலாமா அல்லது அண்ணாமலை திரும்பி வரும் வரை மட்டும் யாரையாவது நியமிக்கலாமா என்று விவாதித்ததாக தெரிய வந்துள்ளது.